ஏன்னா ஊன்லாம் இல்லை, நீங்கள் தயவு செஞ்சு சத்தியம் பண்ணுங்க. அதே போல் நீங்கள் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி தரணும். உங்கள் தலையில் ஏன் சார் முடியல, எப்படி கொட்டிச்சு? கெட்டவன் ஒரு படம் பண்ணேன், அவன் புடிங்கிட்டான். டென்ஷன் பண்ணியே புடிங்க. நாங்கள் வைக்கல. காந்திக்கு அப்புறம் எங்க தலைவன் தான் சத்தியத்தை மீறக்கூடாதுங்கிறதுக்காக. ஆம்பளைன்னா மயிர் வளர்ந்துங்க சார். என்ன சார் பொசுக்குன்னு உங்க ஆள் எப்படி பேசுறீங்க? கலைஞர் தான் அதை மீட்டு எடுத்து கொண்டு வந்தாரு. சார் நீங்க தாவேக்கால இருக்கீங்க, கலைஞருக்கு திடீர்னு ஆதரவா பேசுறீங்க, திமுகவுக்கு ஆதரவா. உங்க தலைவர் தான் சொன்னாரு மஞ்சள் கலர் வந்து என் கட்சி கொடியில வச்சிருக்கேன் அப்படின்னு. ஒருவேளை அவரு துண்டை வச்சுதான் நீங்க கட்சி. காஞ்சிபுரம் போனாரு, அண்ணாவோட இடத்த பிடிச்சிட்டோம். இப்ப ஈரோடு போனோம், பெரியாரோட இடத்த பிடிச்சிட்டோம். அப்ப எம்ஜிஆர் பிடிச்சிருக்கீங்களா? ஒருவேளை எம்ஜிஆர் சமாதிக்கு போயிட்டு வந்தாரு உங்க ஆளு. எந்த இடத்துல ஆசைப்பட்டு வீடு கேட்கறான்னு அந்த இடத்துல வீடு கொடுப்போம். சின்ன வீடா பெரிய வீடா? டைல்ஸ்ல ரோடு போட்டோம்னு வச்சுக்கோங்க, சூப்பர்மேன் மாதிரி சர்க்குன்னு வலிக்கிட்டு போயிடலாம். ஏகப்பட்ட இலவசங்கிறது எல்லாமே கொடுக்குறீங்க ஒழிஞ்சு குழந்தைய பத்தி எந்த கம்யூனிட்டி வேலையாவது யோசிச்சானா? குழந்தையோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு தெரியுமா? சொப்பு சாமா, விளையாட்டு சாமா. சார் வணக்கம். வணக்கம். ஆரம்பிக்கலாமா சார்? கண்டிப்பா. ஆனா ஒரு விஷயம், நிறைய பேர் எனக்கு, என்னோட ரிலேஷனும் சரி, எனக்கு தெரிஞ்சவங்களும் சரி, நிறைய பேர் ஃபோன் பண்ணி வரைக்கும் நீங்கள் வந்து ரொம்ப அதாவது ஏடாகூடமான கேள்வி கேட்குறாரு, அவரை வந்து சரியான கேள்வி கேட்க சொல்லுங்க அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? அதனால சரியான கேள்வி கேளுங்க. ஏன்னா ஊன்லாம் இல்லை, நீங்கள் தயவு செஞ்சு சத்தியம் பண்ணுங்க. சார் இதுக்கெல்லாம் இதுக்கு சார் சத்தியம்? நான் கேள்வி கேட்கறேன், நீங்க பதில் சொல்லிட்டு போங்க டீசெண்டா. இதுக்கெல்லாம் இதுக்கு சத்தியம் ஏங்க? சத்தியம் பண்ணி கொடுங்கன்னா சத்தியம் பண்ணி கொடுக்கறதுக்கு இல்லைன்னா நான் கிளம்புறேங்க. சரிங்க சார். சத்தியம் பண்ணி கொடுத்தாதான். சரிங்க சார். நான் வந்து உங்களை நியாயமா கேள்வி கேட்கறேன், சரியான கேள்வி கேட்கறேன்னு நான் சத்தியம் பண்ணி தரேன். அதே போல நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி தரணும். நீங்களும் சரியா பதில் சொல்லணும், நியாயமா பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு நீங்களும் சத்தியம் பண்ணி கொடுங்க, நான் சத்தியம் பண்ணி தரேன். நான் சத்தியம் பண்ணி கொடுக்குறேன். சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் எங்க தலைவன் மேல சத்தியம் பண்ணி கொடுக்குறேன். எங்க தலைவன் தெரியுதா சார்? எங்க தலைவன் மேல சத்தியமா சொல்றேன், நான் சரியா பதில் பேசுறேன். நீங்க சரியான கேள்வி கேளுங்க சார். நீங்க சரியான கேள்வி கேளுங்க. அது இல்ல சார், எல்லாம் அப்பா அம்மா மேல சத்தியம் பண்ணுவாங்க, சாமி மேல சத்தியம் பண்ணுவாங்க, உங்க தலைவன் மேல சத்தியம் பண்றீங்க. இது எப்படி எந்த விதத்துல லாஜிக்கா நான் எடுத்துக்க முடியும்? நான் ஏதோ உயிரா சார் அவரு கூட பொய் சொல்லிட்டு இருக்காரு, அது மாதிரி நீ பொய் சத்தியம் பண்ணுவீங்கன்னு எனக்கு எப்படி இது பண்ண முடியும்? ஏகப்பட்ட பொய் சொல்லிட்டு இருக்காரு அவரு. ஓப்பனிங்க ரொம்ப முரண்பாடா என்ன போய் பேசுறாரு, எப்ப போய் பேசுறாரு உங்களுக்கு தெரியுமா? போற கூட்டங்கள் எல்லாம் போய் தான் என்ன போய் பேசலாம், உண்மை பேசிட்டு இருக்காரா சார்? அப்ப நீங்க சத்தியம் பண்ணிட்டீங்க, சத்தியத்தை மீறினீங்கன்னா எதனா ஒண்ணு ஆயிடுச்சுன்னா உங்க தலைவருக்கு ஏங்க என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன ரொம்ப நான் என்ன சொல்லி இது பண்றேன்? தலைவன் மேல சத்தியம் பண்ணதுக்கு தலைவனுக்கு ஏதாவது ஒண்ணா என்ன வார்த்தை பேசுறீங்க சார்? நல்லதுக்கு தான் சார் சொல்றேன். இப்போ உங்க தலைவர் பொய்யா சுத்தி நிற்கிறாரு, நீங்க உங்க தலைவர் மேல சத்தியம் பண்ணும்போது அது எப்படி உண்மையா இருக்கும்? அதுவும் பொய் சத்தியமா தானே இருக்கும். ஏங்க எங்க தலைவன் சத்தியமே ஜெபத்தே அப்படிங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி சத்தியத்தின் வழி நடக்கிறது. ஏங்க சத்தியம் சொல்லி நிறைய பேர் வாழ்வாங்க, ஆனா சத்தியத்தோட நடக்க மாட்டாங்க. ஆமா, கோர்ட்டில் இருக்கிற எல்லா குற்றவாளியும் சத்தியம் பண்ணி தான் உள்ளார போவாங்க, சத்தியம் பண்ணி தான் வெளியில விடுதலை ஆவாங்க. ஆனா எவனாவது சத்தியத்தின் பிரகாரம் நடக்கிறானா? காந்திக்கு அப்புறம் எங்க தலைவன் தான் சத்தியாகிரகம்னு ஒண்ணு நடத்துறாரு இல்லையா? எதுக்காக? சத்தியத்தை மீறக்கூடாதுங்கிறதுக்காக. ஆனா உங்க ஆளு சத்தியத்தெல்லாம் மீறி நிற்கிறாரு. ஏங்க திருப்பி சொல்றேன், என்னங்க மீறினாரு? ஏங்க காலம் காத்தாலே கடுப்ப கிளப்பாதீங்க, ஏங்க டென்ஷன் பண்றீங்க? சரிங்க சார், ஓகே சார், நம்ம விஷயத்துக்கு வருவோம். நேற்று தினத்துல போய் பேசினாரு உங்க தலைவர், மஞ்சளை குறித்து பேசுறாரு, மஞ்சள் கலர் அதை பத்தி பேசினாரு. இது எங்களுக்கு ரொம்ப விளங்கவே இல்லை. எதுக்காக திடீர்னு மஞ்சளை பத்தி பேசணும், மஞ்சள் கலரை பத்தி பேசணும்? ஒண்ணுமே விளங்கவே இல்லையே. ஏங்க என்னங்க கொஞ்சமாவது, அவர் எந்த ஊருக்கு போனாரு? எந்த ஊருக்கு போனாரு? ஈரோடுல மஞ்சள் விளையும், மஞ்சள் விளையிற பூமி தான் ஈரோடு. புரியுதுங்களா? ரெண்டாவது பொம்பளைங்க எல்லாம் மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாங்க. இப்ப எல்லாம் எந்த பொம்பளையும் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது இல்ல, அதனாலதான் முகத்துல முடி வளருது. மஞ்சள் தேய்ச்சி குளிச்சா முடியெல்லாம் வளராது. இது
உங்க தலைவருக்கு நிறைய வளர்ந்துருக்கு இல்ல ஏங்க ஆம்பளைங்க பொம்பளைக்கு சொல்லிக்கிட்டு இருக்க ஆம்பளைக்கு ஆம்பளைன்னா மயிர் வளரணுங்க பொம்பளைக்கு தாங்க மயிர் வளரக்கூடாது சார். என்ன சார் பொசுக்குன்னு உங்க ஆள் எப்படி பேசிட்டீங்க? என்ன பேசுறேன்? இது ஒரு வார்த்தையெல்லாம் விட்டீங்களே, என்ன பேசுன? முடி கிடி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேசிட்டீங்க பொசுக்குன்னு. ஏங்க ஆம்பளைக்கு முடி வளரணுங்க, பொம்பளைக்கு முடி வளரக்கூடாதுங்க. பொம்பளைங்க வந்து மஞ்சள் தேய்ச்சி குளிச்சாங்கன்னா முடி வளராது, மஞ்சள் தேய்க்காம இருந்தா முடி வளர்ந்துரும். இதுதான் இது வந்து காலாகாலமா இருந்தத இந்த கம்யூனிட்டி பயலுக நாகரிக வளர்ச்சின்னு சொல்லி மத்த கட்சிக்காரெல்லாம் ஆண்டு மத்த இந்த என்ன சொல்றது இந்த முகத்துல பூசுற கிரீமுக்கெல்லாம் இங்க விக்கிற உரிமை காப்புரிமையை கொடுத்து இங்க எல்லாத்தையும் இளவெடுத்து இறக்குமதி பண்ணி எல்லாத்தையும் வித்து இளவெடுத்ததுனால இந்த மஞ்சள் காணா போச்சு. இன்னொரு விஷயம், இந்த மஞ்சளோட காப்புரிமையே எங்களுக்குன்னு சொல்லி அமெரிக்காக்காரன் காப்பி அடிச்சுட்டான். அப்படியா? ஆமா, அது வந்து எங்களுக்குன்னு சொந்தம் கொண்டாடிட்டான். அதுல இருந்து இல்ல இது எங்களுக்கு பாரம்பரியமா உள்ளது, எங்களோட வரலாறு இது அப்படின்னு சொல்லி கலைஞர் தான் அதை மீட்டெடுத்து கொண்டு வந்தாரு. சார் நீங்க தாவேக்கால இருக்கீங்க, கலைஞருக்கு திடீர்னு ஆதரவா பேசுறீங்க, திமுகவுக்கு ஆதரவா அவங்க தலைவர் எடுத்து கொண்டாடுறீங்க. ஏங்க நடந்த விஷயத்த மறைக்க முடியாதுல்ல. உண்மை யார் செஞ்சாலும் அதை சொல்லி ஆகணுங்க. எதிரி கட்சியா இருந்தாலும் உண்மையா இருக்குதுன்னு இப்ப சொல்லிதானே ஆகணும். அப்போ உண்மைன்றது ஒத்துக்கிறீங்க, மஞ்சள்ன்றது நாங்க உண்மை பேசுறோங்கிறது இப்ப தெரியுதா? ஓகே. அப்போ எனக்கு ஒரு டவுட், கோபாலபுரத்துல கலைஞரோட துண்டு காணும்னு சொல்லிட்டு எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பார்த்தாதான் தெரியுது நீங்க எத்தனை வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்க கட்சி கொடியில மஞ்சள் கலர் போட்டீங்கன்னு. இதனால தானோ நான் என்ன சொல்றேன், மஞ்சள் பேட்டர்ன் ரைட்டுக்காக கலைஞர் வந்து அதை போராடி காப்புரிமையை வந்து இந்தியருக்கு தமிழருக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி அவர் தான் வாங்கினதுன்னு அது மாதிரி நான் சொல்றேன். அங்க போய் கலைஞர் வீட்டுல கோபாலபுரம் வீட்டுல கலைஞர் துண்டை திருடிட்டோம்னு சொல்றீங்க. இல்ல சார், உங்க தலைவர் தான் சொன்னாரு மஞ்சள் கலர் வந்து என் கட்சி கொடியில வச்சிருக்கேன் அப்படின்னு. ஒருவேளை அவரு துண்டை வச்சுதான் நீங்க கட்சி சேர்த்துட்டீங்களா? அது எப்படிங்க செய்வாங்க? அது எப்படி செய்வாங்க? அப்போ பிஜேபியில இருந்து ரெட்டையும் திமுகவுல இருந்து கலைஞர் போட்டிருந்ததுனால அந்த மஞ்சள் நாங்க எடுத்துக்கிட்டோம்னு அர்த்தமா? அப்படிதானே இருக்குது. அப்படிதானா? ஓ, எல்லா கட்சி இப்படி இருக்குமோ? கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கோட் படம் வந்துச்சு, அதுல மட்ட சாங்கல த்ரிஷா வந்து எல்லோ கலர் சாரி கட்டின்னு ஆடினாங்க. அதனாலதான் ஆட விட்டீங்களோ? முன்னாடியே தெரிஞ்சிருக்கு போல இருக்கு உங்களுக்கு மஞ்சள் கலர் தான் வைக்க போறாங்க. என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? ஒரு படத்துல காஸ்டியூம் போடுறதுங்கிறது ஹீரோட வேலை கிடையாது, அந்த காஸ்டியூம் போடுங்கிறது டைரக்டரோட வேலை. புரியுதுங்களா? டைரக்டருக்கு மஞ்சள் கலர் பிடிச்சதுனால அதை மஞ்சளை போட்டிருந்தாங்க. அதை விட்டு அப்போ விஜய் போட சொல்லி போட்டாரு, அவங்க போட்டுதான் திருச்சாமா ஆடினாங்களா? ஒருவேளை இருக்கலாம் அப்படின்ற சந்தேகம் வருது இல்ல சார்? எதுக்கு சந்தேகம்? இதுதாங்க ஏடா கூடமா கேள்வி கேட்டு நான் உங்கள்கிட்ட சத்தியம் வாங்கி பேசுறதுக்கு ஆரம்பிச்சது தெரியுதா? ஏடா கூடமா பேசுறீங்க, ஏடா கூடமா கேள்வி கேட்குறீங்க. சரியான கேள்வி கேளுங்க தயவு செஞ்சு. சரிங்க சார். ஆமா, இப்போ உங்க ஆள் எந்தெந்த ஊருக்கு டிராவல் பண்ணியிருக்காரு சார் இது வரைக்கும்? காஞ்சிபுரம் போனாரு, அண்ணாவோட இடத்த பிடிச்சிட்டோம். புரியுதுங்களா? இப்ப ஈரோடு போனோம், பெரியாரோட இடத்த பிடிச்சிட்டோம். அப்ப எம்ஜிஆர் பிடிச்சிருக்கீங்களா? ஒருவேளை எம்ஜிஆர் சமாதிக்கு போயிட்டு வந்தாரு உங்க ஆளு? இல்ல சார், காஞ்சிபுரம் போனாரு, அண்ணா இடத்த பிடிச்சிட்டாரு. ஈரோடுக்கு போனாரு, பெரியாரை பிடிச்சிட்டாரு. எம்ஜிஆரையும் பிடிச்சி வச்சிருக்கீங்களா? ஒருவேளை சமாதிக்கு மாதிரி என்ன போனாரா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமே ஒரு ஜென்ரல் நாலேஜுக்கு. ஏங்க புரியலங்க, என்னங்க கேள்வி கேக்குறீங்க? இல்ல சார், ஒரு இதுக்குதான் இல்ல. நான் என்ன சொல்றேன், காஞ்சிபுரம் போனாரு, அண்ணாவோட கொள்கை அதெல்லாம் கேதர் பண்ணி அண்ணாவோட இடத்த பிடிச்சாரு. அறிஞர் அண்ணாங்கிறவர் யாரு? அறிவிச்சிருந்த ஞானி. இங்க அறிவு இல்லங்கிறதுக்காக அங்க போய் வாங்கல. அப்ப ஒத்துக்கிறீங்க உங்க ஆளுக்கு அறிவு இல்லைன்னு? ஏங்க நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீங்க இல்ல சார், அண்ணாவை அறிவி அந்த இடத்த பிடிக்கணுங்க. அந்த இடம் வெற்று இடமா இருக்குது. புரியுதுங்களா? இங்க அறிவு சம்பந்தமான விஷயத்துக்கு இல்ல, அறிவாலயம்னு வச்சிருக்காங்கல்ல, அறிவு இல்லாத ஆலயமா இருக்குது. கலைஞர்னு ஒருத்தர் போனதுக்கு அப்புறம் அங்க யாருக்கு அறிவு இல்ல. இனிமேல் அறிவாலயங்கிறது எங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் பனையூர்ல தான் அறிவாலயத்தை ஷிஃப்ட் பண்ணி பனையூருக்கு கொண்டு வந்துருவோம். பனையூர்ல கொட்டுன்னு கொட்டுது போல இருக்கு அறிவு. கொட்டுன்னு கொட்டுதா? இல்ல, அந்த அறிவெல்லாம் வந்து அங்க கொட்டுது. ஏங்க நான் என்ன சொல்றேன், அறிவாலயம் பில்டிங் இருக்குல்லங்க மவுண்ட் ரோட்ல இருக்குதா சார்? அத வந்து அப்படியே தூக்கிட்டு பில்டிங் எல்லாம் அப்படியே வச்சு அப்படியே மாத்தலாம். தெரியுமா தெரியாதா? அனுமார் மாதிரி தூக்கின்னு போவீங்க, மலையை தூக்கின்னு போன மாதிரி நீங்க அறிவாலயத்தை அனுமார் மாதிரி தூக்கிட்டு போவோம். அனுமார் மலையை தூக்கின்னு போனார்ல, அந்த மாதிரி நீங்க என்னங்க? இல்ல சார், அறிவாலயத்தை தூக்கிட்டு போவீங்களா? அதுக்கு இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜில அப்படியே வீட்டை அப்படியே லாரியில தூக்கி வச்சு அப்படியே போலாங்க. இதெல்லாம் பாக்குறீங்களா இல்லையா? ஃபாரின்ல எல்லாம் நடக்குது, இங்க நம்ம ஊர்லயும் நடக்குதுங்க. என்னங்க இப்படி? சரிங்க சார், மேல சொல்லுங்க சார்.
அது மாதிரி நான் வந்து அந்தந்த இடத்த கேதர் பண்ணி அந்த இதுக்கு நான் சொல்லிட்டு இருந்தா நீங்க வந்து சமாதியை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. என்ன நல்ல ஏங்க 4 விஷயம் நல்ல விஷயம் பேசணும், நல்லதுக்கு செய்யணும், நல்லதை சொல்லணும்னு இருக்கணுங்க நம்ம வாயில. இல்ல சார், உங்க தலைவரை 4 விதமா நல்லது சொல்லலாமே ஜனங்களுக்கு. ஈரோடுல போயிட்டு ஈரோடு மக்கள் பிரச்சனை பத்தி பேசியிருக்கலாம். ஆனா எதுவுமே பேசவே இல்லையே, மக்கள் பிரச்சனை பத்தி எதுவுமே பேசலையே. எது பேசல? எதுவுமே பேசவே இல்லையே. எது பேசலங்க? வீடு இல்லாதவங்களுக்கு எல்லாம் வீடு கொடுக்கணும்னு சொன்னமா இல்லையா? ஆமா, அது எப்படி கொடுப்பீங்க வீட? ஏங்க என்னங்க எப்படி கொடுப்பாங்க? எல்லாருக்கும் வீடு கொடுப்பாங்க. அதை எப்படி கொடுப்பீங்க? எப்படி கொடுப்போம்னா ஏங்க என்னங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா கொடுக்குமா இல்லையான்னு பாருங்க. நாங்க இப்ப எவங்க வீடு கொடுக்குறாங்க? எல்லாம் வீடு கொடுக்கலங்க, யாருமே வீட்டுல இல்லங்க, எல்லாம் தெருவுல படுத்து கிடக்குறாங்க. அதனால நீங்க வீடு கொடுப்பீங்களா? வீடு கொடுப்பாங்க. வீடு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, ஓட்டு போட்ட குடிமகன் எந்த இடத்துல ஆசைப்பட்டு வீடு கேட்கறான்னு அந்த இடத்துல வீடு கொடுப்போம். சின்ன வீடா பெரிய வீடா சார்? எது சின்ன வீடா பெரிய வீடா? இந்த சின்ன வீடா இல்ல பெரிய வீடான்னு சொல்லி கேட்டேன். சின்ன வீடு இல்லாம பெரிய வீடு இல்லாம ஒரு நடுத்தரமான அதாவது என்ன ஒரு 40 சைஸ்ல. 40 சைஸ்லயா? 40க்கு 40 சைஸ் அந்த மீடியம். ஏங்க நான் என்ன 40 நீ மீடியமான ஒரு வீடுங்க. அவன் குடிமகன் எந்த ஏரியாவில் கேட்கறான் அந்த ஏரியாவில் அங்க வீடு கொடுப்பாங்க. ஒரு ஏழைங்கிறது இருக்கக்கூடாதுங்க, ஏழைன்னு இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் வீடு இருக்கணும், எல்லாருக்கும் கார் இருக்கணுங்கிற இதுக்குதான் நாங்க அப்படி பேசுறது. சரி, ஏழையே இல்லாமனா எப்படி எல்லாரையும் பணக்கார ஆகுவீங்க? ஐடியா சொல்லுங்க, திட்டத்தை சொல்லுங்க. ஒரு ஏழையே இருக்க கூடாதுன்றீங்கன்னா அப்போ எல்லாரும் எப்படி பணக்காரா மாத்துவீங்க? ஏங்க என்னங்க இல்ல சார், நீங்க தான் ஏழையே இருக்க கூடாதுன்னீங்கல்ல. உங்க ஆட்சியில வந்து ஏழையே இருக்க கூடாது உங்க தலைவர் சொல்றாருன்னா அப்ப எல்லாரும் எப்படி பணக்காரா மாத்துவீங்க? அதுக்கு ஒரு திட்டத்தை சொல்லுங்க. நாட்டுல எவ்வளவு பணக்காரங்க இருக்காங்க தெரியுமா? அவங்க எவ்வளவு பணக்காரங்க இருக்காங்க. அவங்க கட்டு பணத்தெல்லாம் புடுங்கி ஏழைங்களுக்கு கொடுக்க போறீங்களா? என்னங்க இல்ல சார், கருப்பு பணத்தெல்லாம் புடுங்கி கொடுக்க போறீங்களான்னு கேட்டேன். கருப்பு பணமும் எதுக்குங்க புடுங்கணும்? எதுக்கு புடுங்கணும்? ஒரு பணக்காரவன் நடுப்புற வீட வச்சுக்கிறான், சுத்தி பெருசா இடம் வச்சுக்கிறான், அவ்வளவு இடம் காலியா இருக்குது. புரியுதுங்களா? நாங்க இடம் கொடுப்போங்கிறது வேற எங்கேயும் கிடையாது. போயஸ் கார்டனு எங்கெல்லாம் பணக்கார ஏரியாவா இருக்குதோ, புரியுதுங்களா? ஓஹோ, இப்ப புரிஞ்சிச்சு சார். போட் கிளப் ஏரியாலாம் உங்களுக்கு வந்து ஒரு வீடு தான் இருக்கும், சுத்தி பெரிய இடமா இருக்கும். அந்த மாதிரி இடத்துல எல்லாம் இடத்த ஒதுக்கி உங்க தலைவர் வீடு இருக்கிற மாதிரி பனையூர்ல, இந்த நீலாங்கரையில, அதே போல பட்டினப்பாக்கத்துல இருக்கிற மாதிரி. ஏங்க ஆரம்பமே தலைவர் வீட்டு பக்கத்துல தாங்க ஒரு ஏழைக்கு வீடு கொடுக்க போறோம். ஒரு வேலை ஒரு விஷயங்க, எல்லோரும் சமம் அப்படிங்கிற ஒரு புரியுதுங்களா? எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள் போய் சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள்ங்கிற ஒரு உரிமையை குடிக்கிறது விஜயை தவிர வேற எந்த கட்சியும் செய்யாதுங்க. இப்ப புரியுது சார். எப்படி எல்லாம் ஏழையை நீங்க வந்து பணக்காரா மாத்துவீங்கன்னா, ஒரு பணக்கார வீட்டு பக்கத்துல நீங்க இடத்த ஊத்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி பணக்கார ஆயிடுவாங்க. அதானங்க உண்மை. அப்ப மத்தபடி அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்துற ஐடியா எல்லாம் கிடையாது. அவங்க வசிக்கிற இடத்த நீங்க மாத்திட்டாலும் அவங்க ஆட்டோமேட்டிக்கா பணக்கார ஆயிடுவாங்க. இதான் உங்க திட்டம். சூப்பர் திட்டம் சார். ஏங்க என்னங்க வேற என்ன திட்டம் சொல்லணுங்கிறீங்க? இல்ல வேற இருக்கிற திட்டம்லாம் நாங்க சொன்னோம்னா மிரண்டு போயிருவீங்க. இல்ல சார், இப்போ வரும்போது கூட ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு பைக்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. ஈரோடுல ஏர்போர்ட்ல இருந்து ஈரோட்டுக்கு வர வழியில பைக் எல்லாம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஏங்க அது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். மற்ற இடத்துல எல்லாத்துலயுமே அசம்பாவிதம் நடந்தது, புரியுதுங்களா? அது வந்து பில்லி சூனி ஆவி வச்சு ஏவல் வச்சு ஏவி விட்டதுனாலதான் அதெல்லாம் நடந்தது. அதை நாங்க ராக்காயப்பழத்துல போய் மை போட்டு அதை தெரிஞ்சிட்டோம். அதை தெரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து மலையாளத்துல போய் ஒரு மந்திரவாதியை கூப்பிட்டு அதுக்கு நிவர்த்தனை பண்ண மூவ்மெண்ட்டுக்கு அவன் சரியா நடத்தல, புரியுதுங்களா? அது மாதிரி நடத்தாம போனதுதான் அந்த இது பாண்டிச்சேரி மேட்ல எங்களுக்கு ஃபெயிலியர் மூவ்மெண்ட் ஆச்சு. சரியான ஒரு இதுல இந்த இதுல வந்து இப்போ ஆக்சிடென்ட் நடந்தது யாரு காரணம்? என்ன காரணம்? ஏங்க அதுதாங்க அசம்பாவிதம்னா ஒண்ணு நடக்க கூடாதுங்கிறதுக்கு நாங்க தெளிவா கேரளா மந்திரவாதியோட இது வந்து ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கறதுனாலதான் தாய்லாந்துல இருந்து ஒரு மந்திரவாதியை கூட்டிட்டு வந்து அவர் ஃபுல் ஃபிளட்ஜா எல்லாம் பண்ணி கொடுத்துட்டாரு. ராக்காயபாளையம், கேரளா, தாய்லாந்து இப்படி ஜம்ப் ஆயிட்டீங்க போல இருக்கு. ராக்காயபாளையம், கேரளா. ராக்காயபாளையத்துக்கு ஃபர்ஸ்ட் போனீங்க, அங்க செட் ஆகல. கேரளாக்கு போனீங்க, அங்கேயே செட் ஆகல. இப்ப தாய்லாந்து போயிட்டீங்க போல இருக்கு. ஏங்க அவரது உண்மைதானுங்க. ராக்காயபாளத்துல தெரிஞ்சுக்கிட்டாங்க விஷயத்தை தெரிஞ்சது ராக்காயபாளங்க. ஆமா, கேரளா வந்து கேரளா மந்திரவாதிக்கு செட் ஆகல. அவர் வந்து நமக்கு செட் ஆகல. கேரளாவே செட் ஆகல உங்களுக்கு.
கேரளா ஏன் மேட்ரு கேளு. சரி, வாங்க வாங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அடுத்து தாய்லாந்துல வந்து அவர் வந்து பூஜை எல்லாம் பண்ணி எல்லாம் இதுன்ட்டாரு. அவரு தான் கண்டுபிடிச்சு சொன்னாரு. இவ்வளவு கரூர்ல இவ்வளவு அசம்பாவிதம் எல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் வந்து எங்க கட்சிக்குள்ளாரே இருந்து, அதுவும் தலைவர் பக்கத்திலே இருந்து தலைவரோட முடியை எடுத்துக்கிட்டு போய் மந்திரிச்சு ஏதோ பண்ணிட்டாங்க. அதனாலதான் 41 பேரு அந்த முடியை எடுத்து திருநம் அந்த மயிர் எடுத்துட்டு போனவன் தான் மகா மட்டமானவன். கூடவே இருந்த துரோகி எவனோ பண்ணிருக்கான். ஆதவர்ஜனா இருக்குமோ இல்ல புஷியானந்தா இருக்குமோ? ஏங்க தலை சீவி இருக்காருங்க. அஜித்தா? அஜித்தாவா? இல்ல தலைன்னா அஜித் ஞாபகம் வந்துச்சு. ஏங்க என்னங்க பேசிட்டு இருக்கப்ப? ஓ ஆமா, உங்களுக்கு அவருக்கும் வாய்க்க தகராறுல. அதே சார் படத்திலே இருக்கும்போது அப்படி இருந்தீங்க, இப்ப சினிமா அரசியல் வந்தீங்க, இப்பவும் அந்த முற்றும் முதல் ஃப்ரெண்ட்லியா போயிடலாமே. யாராவது சொன்னமா சண்டைன்னு யாராவது எங்கேயாவது அவங்க சொன்னாங்களா? அஜித் எங்கேயாவது அஜித் சொன்னாரா என்னோட எதிரித்து விஜய்னு எங்கேயாவது சொல்லியிருக்காரா? சொன்னாரு. எப்போ சொன்னாரு? ஒரு இன்டர்வியூல சொன்னாரு. என்ன புகழ்னு வரும்போது நம்ம என்ன பண்ணோம், பார்த்து நம்மளுக்குன்னு கடமைகளா இருக்கு, அரவணைக்கணும் அப்படின்னு சொன்னாரு. கரூர் சம்பவம் நடந்த பிறகு ஏங்க பொதுப்படையா பேசுறதெல்லாம் இதாயிருமா? அவங்க 2 பேரும் இணைப்பிரியா நண்பர்களுங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு ஒன்னா நடிச்சாங்க தெரியுமா? அதுக்கு முன்னால இருந்தே அவங்க இணைப்பிரியாத நண்பர்கள். ஆமா, அவரு வந்து சினிமா விட்டு கொஞ்சம் விலகி ஸ்போர்ட்ஸ்ல போயிட்டாரு. இவர் வந்து அரசியல்ல வந்துட்டாரு. புரியுதுங்களா? அவரு ஒரு விதமான ஒரு டிராவல், இவரு ஒரு விதமான டிராவல். புரியுதுங்களா? ரெண்டையும் மீட் பண்ணி இது பண்ணாதீங்க. இவரு ஒரு விதமான டிராவல் தான் விஜய். ஏங்க நான் என்ன சொல்ல வந்தேன்? சாமியார் போட்ட அந்த அதை கண்டுபிடிச்சு சொன்னதே தாய்லாந்து சாமியார் தான். முடி வச்சு நடத்திட்டானுங்க. இனிமேல தலையெல்லாம் சீவுறப்ப பார்த்து சீவுங்க. ஆமா, கீழே முடியெல்லாம் உளுந்தா எடுத்து வச்சுக்கோங்க, நீங்களே எடுத்து வச்சுக்கோங்க. டோப்பா தலை தானே சார், எப்படி ஒரிஜினல் முடி வரும்? ஏங்க என்னங்க டோப்பான்னு யாருங்க சொன்னது? பச்சையா தெரியுதா சார் எல்லாருக்கும்? எங்கேயாவது கழட்டி காட்டினாரா? இது டோப்பானு எங்கேயாவது கழட்டி காட்டினாராங்க? இல்ல சார், இதுக்கு தான் சொன்னேன். ஏன்னா ஒரே மாதிரி ஹேர் ஸ்டைல் இருக்குது. முடி வெட்டுறாரா வெட்ட மாட்டேங்கிறாரா? ஏங்க இப்ப ஏன் தலையில முடி இல்லாத ஒரு தலையில தான் விக் வைக்க முடியும். அவர் தலை அப்படி கிடையாது. அது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க. சரிங்க சார், உங்க தலையில ஏன் சார் முடி இல்ல? எப்படி கொட்டுச்சு? டென்ஷன் ஆனா கொட்டுங்க. அது டென்ஷனுக்கு காரணம் எல்லாம் நிறைய இருக்குங்க. ஒருத்தனை வச்சு படம் பண்ணங்க, கெட்டவன்னு ஒரு படம் பண்ணேன். அவன் புடிங்கிட்டான். டென்ஷன் பண்ணியே புடிங்க. நாங்க வைக்கல. அதெல்லாம் வேற கதை. அந்த கதையெல்லாம் பேசாதீங்க. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டப்படுதும். அந்த கதையை வேணாம், விட்டுருங்க. வேற இப்போ அந்த ஆக்சிடென்ட், பைக் ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சுன்னு சொல்ல வந்தீங்க? பைக் ஆக்சிடென்ட் இந்த விஜய் இந்த பைக் ஆக்சிடென்ட் வந்து நல்லா தெரிஞ்சுக்கங்க. இது வந்து பில்லி சூனியெல்லாம் இல்ல. எல்லாத்தையும் நாங்க தாய்லாந்து இதை வச்சு சாமியாரை வச்சு எல்லாத்தையும் அது நடக்கல. இது முழுக்க இவங்களோட ரோடு போட்டது சரியில்லை. ரோடு பள்ளமா இருந்து மேடு புல்லு குண்டும் குழியுமா ரோடு இருந்ததுனால அதுல டிராவல் பண்ண முடியாம இடிச்சுக்கிட்டு ஒன்னோட ஒண்ணு இடிச்சுக்கிட்டு விழுந்துட்டாங்க. ரோடு சரியில்லைங்க. எங்க ஆட்சி வந்தா ரோடு எப்படி தெரியுமா இருக்கும்? எப்படி இருக்கும்? ஏங்க ரோடு பண்ண அறிவு கட்டவனுங்க. டைல்ஸ்ல ரோடு போட்டோம்னு வச்சுக்கோங்க, 8 வழி சாலைகள்ல டைல்ஸ்ல ரோடு போட்டோம்னா அப்படியே வண்டி ஏறி அப்படி சருன்னு போச்சுன்னு வச்சுங்களேன், 5 மணி நேரத்துல போற வண்டி கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துல போயிடும். ஏன்னா வழுக்கிட்டு போறப்ப அப்படி ஸ்பீடா சருன்னு போயிடும். அது தெரியுமா? அப்போ சூப்பர்மேன் மாதிரி சர்க்குன்னு வலிக்கிட்டு போயிடலாம். சூப்பர்மேன் மாதிரி இல்ல, நீங்க தானே சொன்னீங்க அப்படியே சர்க்குன்னு போயிடலாம் அப்படின்னு மாதிரி. அது மாதிரி சூப்பர்மேன் மாதிரி சர்க்குன்னு போயிடலாம்ல. ஏங்க வரப்போற ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, இவங்க எல்லாம் தார் ரோடு போட்டு மழை பெஞ்சு குண்டும் குழியுமா ஆக்குறாங்க. ஆமா, ஏங்க எல்லாம் பணக்கார வீட்டுல தாங்க டைல்ஸ் போட்டு வாழ்றாங்க. எங்கேயாவது ஏழை வீட்டுல டைல்ஸ் இருக்கா? நாங்க ரோடுலயே டைல்ஸ் போடுவோங்கிறது சொல்றேன். எங்களோட ஆட்சி வந்ததுன்னா அப்படியே பல இருக்குங்கிற அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இல்லாம இது சூப்பர்மேனு ஸ்பைடர்மேனு பேசிட்டு இருக்கு. ஸோ அப்போ விஜயன் ஆட்சி வந்தாருன்னா இது மட்டும் யாரும் நடக்க தேவையில்ல, ஓட தேவையில்ல, யாரும் வண்டி வரலாம், சர்க்குன்னு போயிட்டு சர்க்குன்னு வந்துடலாம். டைல்ஸ் போட்டு விட்டுருவீங்க. சரி, இந்த திட்டம் ஓகே. இன்னும் வேற என்னென்ன திட்டம் வச்சிருக்கீங்க தமிழ்நாடு டெவலப் பண்றதுக்கு? ஏங்க நிறைய திட்டங்கள்லாம் இருக்குதுங்க. எல்லாரும் அதாவது ஆட்சியில இருக்கிறவனுக்கு மேல எவ்வளவு கோபம் வருது தெரியுமா? அதாவது இலவர அரிசி, இலவச இது அப்படி இப்படின்னு ரேஷன் எல்லாம் வச்சு கொடுக்குறீங்க. நீங்க எல்லாம் பெரியவங்களுக்கே கொடுக்குறீங்க. என்ன முதியோர்னு ஒரு பென்ஷன் வேற நடத்துறீங்க. புரியுதுங்களா? அப்புறமேலு பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 1000 ரூபாய் நடத்துறீங்க.
ஏகப்பட்ட இலவசங்கிறது எல்லாமே கொடுக்குறீங்களோ ஒழிச்சு அந்த ஒவ்வொரு வீட்லயும் ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைய பத்தி எந்த கம்யூனிட்டி வேலையாவது யோசிச்சானா? புரியுதுங்களா? குழந்தையோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னு தெரியுமா? சொப்பு சாமா, விளையாட்டு சாமா, இந்த மாதிரி தான் குழந்தைங்க எதிர்பார்க்கும். ஒருவேளை உங்க தலைவர் ஆட்சி வந்தா வீட்டுக்கு குழந்தைகள் இருக்கிறவங்களுக்குலாம் சொப்பு சாமா செட்டு தருவாரோ? ஏங்க புரியுதா? புரியுது. ஒரு ஏக்கம் இருக்குங்கிறது தெரியுதா? தெரியுது. அது மட்டும் கொடுக்க கூடாதுங்க. கேம்ஸ் கொடுக்கணும். கிண்டர் ஜாய் வெறும் பணக்கார வீட்டுல மட்டும் அந்த குழந்தைங்க மட்டும் தான் கிண்டர் ஜாய் வாங்கி சாப்பிடும். ஒரு ஏழை குழந்தை அதை வாங்கி சாப்பிட முடியுமா? விளம்பரத்துல பார்த்து மட்டும் ஏங்க மட்டுமே முடியற மாதிரி இருக்கு. அதோட ரேட் என்ன தெரியுமா? 50 ரூபாய்க்கு விற்கிறான். அது மாதிரிலாம் நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா, சீரியஸா சொல்றேன், விஜய் அண்ணா வந்து குழந்தைங்களை வந்து கண்டிப்பா கைவிட மாட்டாங்க. தலைவர் வந்து குழந்தைங்களுக்காக அவ்வளவு திட்டங்கள். முதல்ல கிண்டர் ஜாய், எல்லா குழந்தைங்களுக்கும் கிண்டர் ஜாய் இலவசமா, இலவசம் சொல்ற அன்பளிப்பா கொடுத்து அந்த குழந்தைக்கு வந்து சளி பிடிச்சி ஜுரம் பிடிச்சி நோயிலே இருக்கணும். அப்ப பணக்கார வீட்டுலாம் சளி பிடிச்சி குழந்தை பிடிச்சி ஏங்க அது இஎஸ்ஐ சீல் போட்டு தானங்க கிண்டர் ஜாய் விற்கிறான். புரியுதுங்களா? நான் வந்து பொருளத்தோட தரங்கிறது, பொருள் தரமா இருக்கிறதுனால தான் அது வந்து விற்கிது, மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு. ஆனா அது மார்க்கெட்டுக்கு வந்தாலும் எல்லாருக்கும் கடைநிலைக்கு வரைக்கும் அது சேரல. புரியுதுங்களா? ஒரு ஏழை குடும்ப வீட்டுல கிண்டர் ஜாய் வாங்கி சாப்பிடறானா? இல்ல. அது மாதிரி முதல்ல புரிஞ்சுக்குங்க. நிறைய அதாவது லேஸ், குர்குரே இதெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கணுங்க. அது இவனுங்க வந்து ஒரு குழந்தைங்களை பத்தியே யோசிக்கிறது கிடையாது. அது கூடி சீத்துல அந்த ஜெனரேஷனே அழிச்சிடணும் விஜய். ஜெனரேஷன் அடிக்கணும். ஆமா, குர்குரே, லேஸு, ஜங்க் ஃபுட்லாம் கொடுத்தா எப்படி சார் குழந்தை ஆரோக்கியமா வளரும்? ஒரு தாய்ப்பால், சத்தான பொருள், ஊட்டச்சத்தான பொருள் இந்த மாதிரி கொடுத்தா தானே குழந்தைங்க வளரும். அதனால தானே கலைஞரும், எம்ஜிஆர், அண்ணா காமராஜர் போன்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க, சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அது இன்னும் சத்தா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. ஆனா இதெல்லாம் நீங்க பண்ண மாட்டீங்களா? என்னங்க அறிவு கட்டத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்சமாவது கொஞ்சம் யோசிங்க. என்னங்க அதாவது எங்க எப்படிங்க சொல்லி புரிய வைக்கிறது? குழந்தைக்கு ஏங்க எனக்கு என்ன பிடிக்குதோ அதை தானங்க கொடுக்கணும். அதுதானே எனக்கு சந்தோஷம். அந்த குழந்தைக்கு பிடிக்காத விஷயத்தை எப்படிங்க கொடுக்கறது? ஏங்க பிடிக்கிற விஷயத்த கொடுக்கணுங்க. சரி சரி. சோறு எல்லா வீட்லயும் குழந்தைங்க அப்படியே ஆசை ஆசையா எடுத்து சாப்பிட்டுருமா? சோத்தை வச்சோன்னு எடுத்து சாப்பிட்டுருமா? சோறுங்கிறது ஒண்ணு பிடிக்காது, அது நல்லா தெரிஞ்சு. சோறுங்கிறது இருக்கக்கூடாதுங்க. சோறுங்கிறது இருக்கக்கூடாது. வேற என்ன இருக்கணும்? வேற என்ன இருக்கணுமா? ஏங்க குழந்தைகளுக்கு பிடிக்கிறது மாதிரிங்க அது மாதிரி ஒரு உணவா தயார் பண்ணி கொடுக்கணுங்க. ஓ, அப்போ அதனாலதான் தாவேக்கார் வந்து குழந்தைகள் அணி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க போல இருக்கு. எந்த நாட்டிலேயாவது ஆரம்பிச்சிருக்காங்களா? இல்ல சார். குழந்தை அழகின்னு இது வரைக்கும். புரியுதுங்களா? புரியுது சார். வல்லரசு நாடும்பாங்க, அங்க கூட மயிராண்டிங்க இதெல்லாம் ஆரம்பிக்கல. குழந்தைகளாக அமைப்பு, குழந்தைகளும் கட்சியில இருக்கலாம் அப்படிங்கறத முத உலகத்திலேயே கொண்டு வந்தது நாங்க தான். புரியுதுங்களா? செம்ம திட்டம். குழந்தைங்களுக்குன்னு இவ்வளவு திட்டம் வச்சிருக்கீங்க.